ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் கானா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃபுல் சிக்கன் கிரில் சிக்கன் வீட்லேயே தவாவில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முழு கோழி தான் நமக்கு தேவைப்படுது. இது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்கின்னோட வேணுமா இல்லை ஸ்கின் இல்லாமல் வேணுமான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஸ்கின் இருந்ததுன்னா அது ரோஸ்ட் ஆகும் போது டேஸ்ட், அந்த ஸ்கின்னோட டேஸ்ட் சில பேருக்கு பிடிக்கும். அதனால் நாங்கள் ஸ்கின்னோட வாங்கியிருக்கோம். இதுக்கு நம்ம தவாவில் குக் பண்ண போகிறோன்றனால இதோட பேக் போன் நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா அதோட பேக் போனை கட் பண்ணி எடுத்தால் தான் நம்ம தவாவில் அதை ஃப்ளாட்டாக லே பண்ண முடியும், தவாவில் வைக்க முடியும். அதனால் அந்த பேக் போனை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். நீங்கள் இல்லைனா கடையிலேயே வாங்கும் போது அதோட பேக் போனை எடுத்துகிட்டு பட்டர்ஃப்ளை மாதிரி எனக்கு கட் பண்ணி தாங்கன்னு சொன்னிங்கன்னா அவங்க கட் பண்ணி தருவாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு புரியலன்னா அதோட பேக் போனோட சேர்த்து அதோட கழுத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னால் அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை வாங்கிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இதுதான் அதோட பேக் போன், அதோட கழுத்து பகுதி. இது ரெண்டுத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அகெயின் இதை ஒரு தடவை வாஷ் பண்ணி வச்சிடலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு ஸ்லிட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு இதுக்கு தேவையான மசாலாவுக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சக்தி மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், உப்புத்தூள், கரம் மசாலா, பாப்ரிக்கா பவுடர், மஞ்சள் பொடி அண்ட் ஜீரக பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாஸ் எல்லாமே இந்த புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாஸ் எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இது கூட தேவையான அளவு நம்ம ஆயிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய லெமனாக இருந்ததுன்னா ஒரு லெமன் எடுத்து நல்லா ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன லெமனாக இருந்துச்சுன்னா, ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா 2 லெமன் எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது கூட பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் கட்டி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்கான தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் திக்கான தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இப்போது இந்த முழு சிக்கனுக்கு நம்ம ஸ்லிட் கொடுத்துக்கலாம். ஸ்லிட் கொடுத்தோன்னா தான் இந்த மசாலா எல்லாம் போய் நல்லா உட்காரும். அதே நேரத்தில் நமக்கு அந்த மசாலாலாம் நல்லா உள்ளுக்குள்ளே இறங்கி நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லிட் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போது ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் செய்கிறதுக்கு முன்னாடி பட்டரை ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வெளியில் வச்சுருங்க. அப்புறம் இந்த பட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா தான் அது சிக்கன் ரோஸ்ட் ஆகும்போது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். அந்த ஸ்லிட் நம்ம கொடுத்துருந்தோங்க இல்லையா, அந்த ஸ்லிட்லலாம் நல்லா போகிற மாதிரி நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா அந்த மசாலா எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லெக் போர்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு பவுச் மாதிரி இருக்கும், அது ஃபுல்லாக நல்லா அந்த மசாலாவை ஃபில் பண்ணிவிடுங்க. நம்மளோ சொல்லியிருந்த மெஷர்மெண்ட்டுக்கான மசாலா நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு ஃபுல் சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் இப்போ மேரினேஷனுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ட்ரைட் கசூரி மேத்தி லீவ்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை நான் ஆட் பண்ண போகிறோம். இதை ஆப்ஷனல் தான், இது தேவை இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொஞ்சம் க்ரஷ் பண்ணி நம்ம மேலே ரப் பண்ணிக்க போகிறோம். இது தேவை இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான். இப்போது இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஓவர் நைட் ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டே நம்ம இதுக்கு குபூஸ் ரெடி பண்ணுறதுக்காக மாவு பிசைய போகிறோம். அதுக்கு 3/4 கப் தண்ணி எடுத்துக்க போகிறேன். 1/4 கப் திக்கான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3/4 கப் தண்ணியோட 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஈஸ்ட் இல்லாமல் தான் இதை செய்ய போகிறோம். அதனால் பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா, தேவையான அளவு சால்ட், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஒரு ஸ்பூன் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதோட மெஷர்மெண்ட்ஸும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதோட மெஷர்மெண்ட்ஸும். இப்போது இதுக்கு நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக கடையில் வந்து மைதாவில் செய்வாங்க. நான் வந்து நம்ம வீட்டில் செய்யும்போது ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைப்போம். அதனால் நான் கோதுமையில் எடுத்து செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி ரஃபாக பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். 1/2 hour கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் போட்டதுனால அது கொஞ்சம் ரைஸ் ஆகி வந்திருக்கும் மாவு. இப்போது கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, கையில் அப்ளை பண்ணிக்கோங்க, கொஞ்சம் மாவுலேயும் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணல, அதனால் கொஞ்சம் நல்லா இதை பீட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இதோட மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். யூஸ்வலாக இருக்கிற சப்பாத்தி மாவு பூரி மாவு மாதிரிலாம் இது இருக்காது. கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ இது ஒரு 1/2 hour அகெயின் இதை நம்ம வச்சிடலாம் டிஸ்டர்ப் பண்ணாமல். இன்னொரு பக்கம் நம்ம இந்த சிக்கனை தவாவில் ஏற்றுறதுக்கு முன்னாடி, நம்ம குக்கிங்க்கு முன்னாடி 1 hour பிஃபோர் அந்த ரெஃப்ரிஜரேட் பண்ண அந்த சிக்கன் எடுத்து வெளியில் வச்சிடலாம். 1 hour ஆச்சு வெளியில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து தவாவில் வந்து ஆயிலை க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை எடுத்து வச்சாச்சு. எக்ஸ்ட்ராஸ் அந்த மசாலாஸ் எல்லாமே மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இது ஃப்ளாட்டாக ஈக்குவலாக ப்ரெஷர் போகணும். அப்போ தான் வந்து கீழேயும் பாட்டம் ஃபுல்லாக நல்லா ரோஸ்ட் ஆகும், ப்ளஸ் நல்லா குக் ஆகுன்றதுக்காக நான் வந்து இரும்பு தவாவை வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இரும்பு கடாயம் வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கூட நீங்கள் வைக்க வேண்டாம். இரும்பு தவா இருந்தால் மட்டும் கூட போதும். நல்ல வெயிட்டாக இருந்ததுன்னா அதை மட்டும் கூட வச்சுட்டு நீங்கள் விட்டுடலாம். இப்போது இது ஒரு 15 minutes கழித்து நான் திருப்பி போட போகிறேன். திருப்பி போடுற ஒரு நேரமும் நம்ம வந்து நல்லா அந்த தோசை தவாவை வச்சு அந்த மசாலாவெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்தோன்னா தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். அந்த மசாலாஸும் வேஸ்ட்டாக கருகி போகாமல் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா அந்த கரண்டியை வச்சு தேய்ச்சி தவாவில் தேய்ச்சி எடுக்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 2 சைடும் இந்த பக்கம் 15 minutes, அதுக்கப்புறம் திருப்பி போட்டு 15 minutes, அந்த மாதிரி 15 minutes டைம் இன்டர்வல் கொடுத்து நம்ம குக் பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருந்தால் கூட நீங்கள் சிக்கனை வந்து 4 பீசஸாக கட் பண்ணிக்கலாம். 2 லெக்ஸை தனியாக கட் பண்ணிவிட்டு அந்த பாடி போர்ஷனை கூட நீங்கள் 4 பாகமாக கட் பண்ணி கூட இதே அளவு மெஷர்மெண்ட்கான மசாலாவை அந்த சிக்கனுக்கு அப்ளை பண்ணி ஓவர் நைட் வச்சுட்டு நீங்கள் ரெடி பண்ணலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இது அந்த கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த எஃபெக்ட் இருக்கணுன்றதுக்காக தான் நான் ஃபுல் சிக்கனில் செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் மீடியம் பீசஸாக கட் பண்ணி கூட இதே மசாலா வச்சு செய்யலாம். இப்போது இதே மாதிரி நான் டோட்டலாக பார்த்திங்கன்னா 60 minutesக்கு நான் குக் பண்ணியிருக்கேன். சிம்மில் வச்சு லோ ஹீட்லேயே குக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இரும்பு தவாலேயே நீங்கள் குக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த நான்ஸ்டிக் இதெல்லாம் அவாய்ட் பண்ண பாருங்கள். நான்ஸ்டிக், அப்புறம் இந்த அலுமினிய பாத்திரம், இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணுறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இரும்பு பாத்திரங்கள் யூஸ் பண்ண பழகலாம். இப்போது இந்த மாதிரி 2 பக்கமும் போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட கிரில் சிக்கன் ரெடி ஆகிடும். இன்னொரு பக்கம் நம்ம குபூஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்து போட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஆனால் என்ன பார்த்திங்கன்னா, சப்பாத்திக்கோ இல்லை பூரிக்கோ செய்கிற மாதிரி நம்ம மெலிசாக தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக தான் தேய்ச்சி எடுக்கணும். அது ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த மாவெல்லாம் தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி தவாவில் போட்டு சுடும் போது பார்த்திங்கன்னா ஆயில் எதுவும் இல்லாமல் இந்த பக்கம் ஒரு 2 minutes, அந்த பக்கம் ஒரு 2 minutes லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். உப்பி நம்மளுக்கு அந்த கோல்டன் கலர் வந்ததுமே நமக்கு தெரிஞ்சிடும் குக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இதே மாதிரி ஒரு குபூஸையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு இந்த சைடில் குபூஸ், அந்த சைடில் வந்து சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நமக்கு சர்வ் பண்ணுற டைம் வந்துடுச்சு.
அவ்வளோதான், நம்மளோட grill சிக்கன் ஃபுல் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு வீட்லேயே. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஜூஸியாக இருந்தது, ப்ளஸ் அந்த மசாலாலாம் உள்ளுக்குள்ளே இறங்கி நல்ல டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக எனக்காக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கன் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஜூஸியாக குக் ஆகிருக்குன்னு சொல்லி நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், டிசப்பாயிண்ட் ஆகவே மாட்டீங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க முதல் பெரியவங்க வர விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி செஞ்சு காட்டணுன்னா அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன்.